என்ன நடந்தாலும் நீ உனக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சு ரிப்பீட் ரிவிஷனை மனசில் வச்சுக்கோ. உன் மனசில் இருந்து அது மறக்காத வரைக்கும். இப்போ நேற்று ஒரு தம்பியை 20 திருக்குறள் படிக்க சொன்னேன். நேற்று அவர் படித்து முடிச்சுட்டாரு. ஒரு 1 வீக் கழித்து அவருக்கு எல்லாம் மறந்துடும். 1 மாதம் கழித்து சுத்தமாக மறந்துடும். அப்போ அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, தம்பி நாளைக்கு சும்மா இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் திருப்பி பாரு. ஒரு 4 நாள் கழித்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் பாரு. இன்னொரு 4 நாள் கழித்து இன்னொரு 10 நிமிஷம் பாரு. இப்போ உனக்கு நிச்சயமாக ஒரு 3 மாதத்துக்கு அது தாங்கும். அந்த ரிப்பீட் ரிவிஷன் அடுத்தாக்கில் தொடர்ச்சியாக நீ திருப்பி படிக்கும்போது அந்த குறளில் உள்ள நயம்லாம் புலப்படும். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்புனார் வள்ளுவர் இல்லையா? நம்ம படிக்க படிக்க அந்த நூலினுடைய நயம் புலப்படும். ஆஹா, என்ன அருமையாக சொல்லியிருக்காரு. நான் கூட இதோட மீனிங் இப்படி தான் நினச்சேன். தரமாக சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு படிக்கும்போது படிக்கிறோம். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குன்னு. எண்ணும் எழுத்தும் வாழக்கூடிய உயிருக்கு கண் போன்றது அப்படின்னு. அடுத்தர படிக்கும் போது தான் தெரியுது இந்த ஆள் ஏன் என்ன முதல்ல சொல்லி எழுத்து ரெண்டாவதாக சொல்கிறான். இந்த உலகத்தில் வரலாறெல்லாம் எழுத்தில் தானே வருது. என்ன எதுக்கு இந்த ஆள் முதல்ல சொன்னான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்தர படிக்கிறோம். அடுத்து படிக்கும்போது தான் தெரியுது, ஆஹா இதில் எத்தகைய அறிவியல் உண்மை இருக்குது. இன்றைக்கி காலம் எல்லாம் எண்ணில் தானே சொல்லிட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை கம்ப்யூட்டர் டெக்னாலஜியும் நம்பர்ஸ் தான். இன்றைக்கி மொழி கூட பல மொழிகள் பேசுகிறாங்க, ஆனால் நம்பர்ஸ் ஒன்று தான். அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஆளுக்கு தெரிய போய் தான் எண்ணும் அது அல்லாத ஏனைய எழுத்தும் இந்த இரண்டும் வாழக்கூடிய உயிருக்கு கண் போன்றது. உலகத்தை நம்ம இதன் மூலமாக தான் பார்க்குறோமே. இந்த அறிவு இல்லைன்னா நம்ம உலகத்தையே புரிஞ்சுக்க முடியாது. அதில் முதலிடம் எண்ணுக்கு கொடுக்குறாருன்னா வள்ளுவருக்கு எப்படி தெரிஞ்சது எண்ணு தான் நாளைக்கு வருங்காலத்தில் உலகத்தை ஆள போகுதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற அற்புதம் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். நீ திருப்பி படிக்க அரசியலமைப்பில் அவ்வளோ அழகாக இருக்கும். லட்சுமிகாந்த் புக்கை வச்சுட்டு அசை போட்டு ஒரு பொண்ணு இந்த கோடீஸ்வரி ஃபங்க்ஷனில் பங்கெடுத்துச்சு. அப்போ அந்த பொண்ணுகிட்ட ஒரு இங்கிலீஷ் மீடியம் பொண்ணாக தான் இருக்கும் அது. ஏன்னா லட்சுமிகாந்த் புக்கை பற்றி சொல்லுதில்ல. அந்த பொண்ணுகிட்ட ராதிகா மேடமாக யாரோ நடத்துகிறாங்க. கேட்குறாங்க உங்கள் ஆசை என்ன அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நல்ல ஒரு வீடு கட்டணும், அந்த வீட்டில் பால்கனி இருக்கணும், அந்த பால்கனியில் நான் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டே லட்சுமிகாந்த் புக்கை அசை போட்டு படிக்கணும்னுச்சு. இந்த மாதிரி அது எந்த அளவுக்கு ரசிச்சிருந்தா இந்த அளவுக்கு அந்த பொண்ணு சொல்லும் பாருங்க, எப்படி சொல்லுது பாருங்க. அப்போ அந்த பார்த்தா பாலிட்டி தானே நீ நினைக்கிறேன். அது இந்திய அரசியலமைப்பு சட்டம். எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் அந்த பாடத்தினுடைய மேன்மையை புரிஞ்சுக்கணும். இதுதான் படிப்பினுடைய அழகு. அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. தலைப்பையே படிக்காமல் பாடத்துக்குள்ளே போகிறாங்க. இதனால தான் இன்டர்வியூவில் கேட்குறான், என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறான். வாட் இஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறான். கெமிஸ்ட்ரினா என்னன்னு தெரியல. வந்தே மாதரம்பா. வந்தே மாதரம்னா என்னப்பா தெரியல சார் அப்படிம்பா. இப்படி தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம படிப்பு பூரா இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் என்ன படிக்கிறோன்னு தெரியாமல் படிக்கிறதால தான் இப்படி படிக்கிறதெல்லாம் ஓட்டக்கூட மாதிரி ஒழுகி போய்கிட்டே இருக்கு. அதில் ஒரு நல்ல தெளிவு இருக்கணும். அரசியலமைப்பு சட்டமா அது சாதாரண சட்டம் இல்லை. அதை படிக்கும் தான் அதோட நூல் நயம் புலப்படுது. ஒரு தாய் அந்த குழந்தையினுடைய கருவை அவள் தான் உருவாக்குறான். உண்மைதானே? ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு குழந்தைக்கு கரு உருவாகுது. அதுக்கு காரணம் அந்த தாய் தான். அந்த தாயே அந்த அந்த குழந்தையை வயிற்றில் உருவான போது அதற்கப்புறம் அந்த குழந்தையை அழிக்க முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருடைய குடிமக்களுக்கும் அது எப்படி பாதுகாப்பு கொடுக்குதுன்னா, வெறும் விசிபிளாக தெரியக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும் இல்லை. ஒரு தாயினுடைய வயிற்றில் கரு உருவான உடனேயே அந்த கருவுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னாக்கா, இங்கே பாருடா உனக்கு நான் இருக்கேன், உங்கள் ஆத்தாலே நினைச்சாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு பாதுகாப்பு கொடுக்கறது தான் என்னது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் நிறைய பியூட்டி. சிறுபான்மையினர் முன்னுரிமை. எந்த ஒரு நாட்டிலையுமே பெரும்பான்மையினராக இருக்கிறவன் தான் ஆதிக்கம் செலுத்துவான். இலங்கையில் தமிழர்களை இல்லாமலே பண்ணிட்டாங்க, உனக்கே தெரியும். ஏன்னா அங்கே நம்ம மைனாரிட்டி. உண்மைதானே? எந்த நாட்டிலையுமே மெஜாரிட்டி சொல்கிறதான் ஏற்றுப்பாங்க. இந்தியாவில் மட்டும்தான் ஒரு மொழி, ஒரு மதம், ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரத்தை வச்சுருந்தா கூட அவனை தான் நம்ம தலையில் தூக்கி வச்சுருப்போம். சிறுபான்மையினருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற வார்த்தை, ப்ரியாரிட்டிஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், எந்த நாட்டிலையும் கொடுக்க மாட்டான். இன்க்ரெடிபிள் இந்தியா, வியத்தகு இந்தியா. அதுக்கு காரணம் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன். ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் தான் படிக்கணும். வரலாறு அவன் தான் கிடைக்கணும். வரலாறு படிச்சுட்டு இது எஸ்ஏக்கு எப்படி யூஸ் ஆகும், தமிழ் படிக்கிறீங்க இது எஸ்ஏக்கு எப்படி யூஸ் ஆகும், அவன் சொல்ல தெரியாமல் திணறான். அதை பேலன்ஸ் பண்ணி சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு வேலை வேறு. நோ கொஸ்டின். மற்ற கொஸ்டின்லாம் சும்மா பேருக்கு தான் சொல்கிறாங்க பசங்க, அருமையாக சொல்கிறாங்க. சில பசங்க, சார் நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், அந்த கெமிஸ்ட்ரியில் ஃபுட் கெமிஸ்ட்ரி நான் ஒரு பேப்பர் படித்தேன், அது படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது மனித உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல் எதெல்லாம்னு. அதுலேருந்து நான் இயற்கை உணவுக்கு மாறிட்டேன். இது மூலமாக நாளைக்கு நான் ஒரு எஸ்ஐ என்னன்னா, என்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கெல்லாம் நான் இயற்கை உணவுகளை சாப்பிட்றதுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன்.
ஏன்னா இன்றைக்கி நம்ம யாரை பார்த்தாலும் வார்த்தை எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்குறோம். அந்த சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னால் என்ன சொல்ல முடியும், ஒரு டிப்ஸ் கொடுக்க முடியும். இன்றைக்கி போலீஸுக்கு மிகப்பெரிய எதிரியே அவங்களுடைய உடல்நலம் தான். அவங்களால சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல, ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியல. இதனாலேயே எவ்வளோ காவல்துறையில் இருக்கிறவங்க இறந்து போயிடுறாங்க. நான் ஒரு ஸ்டேஷனில் எஸ்ஐயாக இருந்தேன்னா என் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவல் ஆளுநர்களை நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு நான் ஆலோசனை வழங்குவேன்னு சொன்னால் பாருங்க, வெரி குட் தம்பி அப்படின்ட்டாங்க. அவங்க இந்த அளவுக்கு தான் ப்ராக்டிக்கலாக நீ திங்க் பண்ணுறியான்றாங்க. ஒரு பையன் EEE படிச்சிருக்கான். அவன் சொன்னான், சார் நான் வந்து என் படித்த அறிவு வச்சு ஒரு ஹெல்மெட் பண்ணுவேன், அந்த ஹெல்மெட்டை போட்டால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அப்போ போலீஸ்காரங்க எவ்வளோ பேர் ஆக்சிடென்ட்டில் இறந்து போகிறாங்க. அந்த ஹெல்மெட்டை போட்டால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் ஒரு எலக்ட்ரிக்கல் ஹெல்மெட் பண்ணுவேன் சார். வெரி குட். இந்த மினிமம் ஒரு லைனை தான் எதிர்பார்க்குறேன். நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு வந்திருக்கேன்னா, சார் நான் இப்போ இருக்கிற மாதிரி காவலன் SOS ஆப் மாதிரி நான் 2 ஆப் பண்ணுவேன், இந்த ஆப் மூலமாக நான் மகளிருக்கு பாதுகாப்பு தருவேன், குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு தருவேன், எதையாவது சொல்லுன்னு எதிர்பார்க்குறாங்க. இவன் ஏன் படிச்சுட்டு வந்தீங்கன்னா, அதான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சார், அதை படிச்சுட்டு இதை எப்படி யூஸ் பண்ணேன். சரி தம்பி நீங்கள் போய்ட்டு வாங்க. ஒரு பொண்ணு 5வது ரேங்க் வாங்கியிருக்கு பாருங்கள் UPSCயில். வாங்கி அந்த பொண்ணு இன்டர்வியூ அடிக்கடி வரும் பாருங்கள் யூடியூப்பில். அந்த பொண்ணு அழகாக சொல்லும், கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் அந்த பொண்ணு. நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு IAS இன்டர்வியூ வந்திருக்கீங்க, சிம்பிளி வேஸ்ட் உங்கள் படிப்பு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசுவோம் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவன். அந்த பொண்ணு அப்படியே ரிலாக்ஸாக பதில் சொல்லும், சார் என்னோடய கெமிக்கல் இன்ஜினியரிங் இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டங்களில் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அந்த இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ஸ் வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது, ப்ரைமாக இருக்குது இன்றைக்கி. ஸோ அதில் என்னுடைய நாலேஜை பயன்படுத்தி என்னால் ஆன முன்னேற்றம் காண நான் உதவுவேன் சார் அப்படின்னு அந்த பொண்ணு கூலாக பதில் சொல்லுது. வெரி குட். அந்த பொண்ணு 5வது ரேங்க் UPSCயில். பேலன்ஸ் யார் பண்ணுறான்? அவன் கிரிட்டிசைஸ் பண்ணுவான், அந்த நிதானம் இழக்காமல் பதில் சொல்கிறமா ஆஃபீஸர்கிட்ட இதான் பார்க்குறாங்க. நீ இன்டர்வியூ பற்றி இப்போ திங்க் பண்ண, நீ குரூப் 2 பாஸ் பண்ணுவேன், நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும், முடியாதுன்னே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேயா? ஸோ லாஸ்ட்டாக சொல்கிறேன், நமக்கு முயற்சி இருந்தால் நம்ம ஜெயிக்கிறோம். அனுபவம் திறமை எதுவுமே நமக்கு தேவையில்லை. என்ன தேவை? முயற்சி. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும்னார் வள்ளுவர். நம்மளால் முடியுமான்னு மலைக்கக்கூடாது. முதல்ல உன் எண்ணங்களை உயர்வா வை ஃபஸ்ட்டு. நம்மளால் முடியுமா நீ மலைக்காத, நீ முயற்சி எடு, உன்னால் முடியும். இதை மட்டும் உன் மனசில் வச்சுக்கோ, நிச்சயமாக நம்மளால் என்ன ஜெயிக்க முடியும். நீ அரசு ஊழியர் ஆக மாட்ட அப்படின்னு உன் சொந்தக்காரன் சொன்னாலும் சரி, உன் தெருக்காரன் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, உன்னுடைய முயற்சிக்கு பலன் இருக்கும். அதான் நான் இன்றைக்கி சொல்லும்போது சொல்கிறேன். ஏங்க தெய்வமே முடியாதுன்னு சொன்னாலும் முயற்சியில் உனக்கு கூலி இருக்குன்னு வள்ளுவர் சொன்னாரா சொல்லலையா? தெய்வத்தான் ஆகாதெனினும். உனக்கு தெரிஞ்ச 4 திருக்குறள் இதுவும் ஒரு திருக்குறள் இல்லையா? அகர முதல எழுத்தெல்லாம் செல்வத்துள் செல்வம், இன்னா செய்தாரை ஒருத்தல், இனிய உளவாக இன்னாத குரல், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இந்த மாதிரி உனக்குன்னு ஒரு 4 இத்தனை இப்படி இருந்துமே, தம்பி உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் சொல்லுங்கன்னு இன்டர்வியூவில் கேட்டா அப்படிங்க வரமாட்டாங்க அந்த டைமிங்கில். அப்படி திருக்குறள் இதுவும் ஒரு திருக்குறள். இந்த திருக்குறள் எப்பேற்பட்ட திருக்குறள் தெரியுமா? அதை யாருமே உணரவே இல்லை. ஏங்க ஒரு டாக்டரே என்ன பண்ணுவான்னா, தன்னால் காப்பாற்ற முடியலைன்னா நீங்கள் உங்கள் ஆண்டவனை வேண்டிக்கோங்க பாரு. ஆனால் வள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? தெய்வம் இல்லை, உன் முயற்சியை நம்பு, உனக்கு கூலி கிடைக்கும்னாரு. விதியை யாராலும் வெல்ல முடியாது, அதை வள்ளுவரே சொல்லிட்டார். ஊழி பெருவழி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும்காரு. விதியை யாராலும் மிஞ்ச முடியாதுங்க. நம்ம என்னதான் தந்திரம் பண்ணாலும் விதி தான் ஜெயிக்குமா அப்படின்னு ஊழியல்ங்கிற அதிகாரத்தில் விதியை யாருமே வெல்ல முடியாதுன்னு வள்ளுவர் சொல்லிட்டார். உன் தலையில் நீ அரசு ஊழியர் ஆக மாட்டேன்னா ஆக முடியாது, அதான் உன் ஜாதகம் அப்படின்னு ஜாதகக்காரன் சொல்லிட்டா, ஊர் சொல்லுது, யாருனாலும் சொல்கிறாங்க. வள்ளுவருமே சொல்லிட்டார், விதியை யாராலும் வெல்ல முடியாது, நாம் என்னதான் தந்திரம் செய்தாலும் விதி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துல எக்ஸம்ஷன் கொடுக்குறாரு. ஒரே ஒரு திருக்குறள், ஆழ்வினை உடைமைங்கிற திருக்குறள்ல, ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உஞற்றுபவர் என்றாரு. 2 தகுதி இருந்தா போதும், நீ விதியை புறமுதுகிட்டு ஓட விடலாம். அது என்ன அப்படின்னா, யார் ஒருவன் விடாமுயற்சியோடு காலம் தாழ்த்தாமல், வார்த்தையை பாருங்க, நம்மகிட்ட முயற்சி இருக்கும் ஆனா காலம் தாழ்த்துவோம். யார் ஒருவன் விடாமுயற்சியோடு காலம் தாழ்த்தாமல் முயற்சி செய்கிறானோ அவன் விதியையும் புறமுதுகிட்டு ஓட விடுவானா. விதியை வெற்றி காண்பான் அவர் சொல்லல, விதியை விளக்குமாற கொண்டு அடிச்சிருவானா. ஓடு, யாரை பார்த்து வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன் பார்க்கலாமா? தெய்வமே குறுக்க நின்னாலும், விதியே குறுக்க நின்னாலும், உன் உடல் உறுப்புகள்ல ஒரு குறையோ இல்ல வீட்டில் ஒரு பிரச்சனையோ என்ன நடந்தாலும், பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. முயற்சி செய்யாது இருப்பது குற்றம். அதிர்ஷ்டமே இல்லைனாலும், நல்வினையே இல்லை, போன பிறவில நீ செஞ்சதெல்லாம் பாவம், பிற எந்த பிறவில நீ எப்படி நல்லா இருப்ப? அப்படி உனக்கு நல்வினையே இல்லை, அதிர்ஷ்டமே இல்லை, சூழ்நிலை இல்லை, சந்தர்ப்பம் இல்லை, தெய்வம் உதவலை, விதி குறுக்க, முயற்சி பண்ணவன் ஜெயிப்பான். அதுதான் வள்ளுவர் சொன்னார், முயற்சி திருவினையாக்கும். உனக்கு தெரிஞ்ச இன்னொரு திருக்குறள், அந்த உரையும் தான் தெரியும், அதுவும் முயற்சி திருவினையாக்கும். நிச்சயமா முயற்சிக்கு நமக்கு வெற்றி இருக்கும்.